பல திணைக்களங்களை பற்றி நாங்க பார்த்திருந்தோம். இது கல்வி வெளியீட்டு திணைக்களம் பற்றிய ஒரு பார்வை அறிமுகம். அதாவது இது இந்த விநியோகிக்க, அதாவது இலவச பாடநூல் விநியோக திட்டம் என்கிற ஒரு திட்டம் இலங்கையில் இருக்கு. அந்த திட்டத்தை, அதாவது அந்த தேசிய கொள்கை அமல்படுத்துறது தான் இதுல பிரதான பணியாக இது இருக்கும். ரைட். இதுல கல்வி அமைச்சர் கீழ் இயங்குகிற பல்வேறு நிறுவனங்கள்ல இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஒரு முக்கியமான திணைக்களம். 1965 மார்ச் 27 கெசட்டோட, அதாவது 1965 தான் இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் இது பண்ணப்படுகிறது. 1966 அதாவது கல்வி வெளியீட்டு திணைக்களமானது கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சுகள் கொண்டு வரப்படுகிறது. அதாவது இளைஞருடைய திணைக்களங்கள் வந்துகிட்டு A+A+B என்று தரப்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு திணைக்களமாக உருவாக்க இது பண்ணப்பட்டு இந்த திணைக்களம் வந்துகிட்டு பி தரத்திலான ஒரு திணைக்களமாக 2004 தான் அது உருவாக்கப்படுது. ஆரம்பத்துல அது ஒரு சாதாரணமான திணைக்களமாக தான் நிறைவேற்றது. கல்வி வெளியீட்டு ஆணையாளர் பதவி கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் என தலைமைப்படுத்திருக்கின்ற இதோட பதவி உயர்வு காரணமாக கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகத்தின் நிலையானது கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் என்கிற நிலைக்கு மாற்றப்படுகிறது. அதாவது கல்வி அமைச்சின் செயலாளர்கள் அடுத்த நிலைக்கு இதில் மாற்றப்படுகிறது. நிர்வாக இலகுபடுத்த நோக்காக கொண்டு திணைக்களமானது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிரான்ச் இது வந்து இந்த திணைக்களத்துல சகல திட்டங்களையும் அமல்படுத்துகிறதுக்கு பொறுப்பாக இருக்கும். உற்பத்தி பிரிவு என்று சொல்கின்ற பிரிவு வந்துகிட்டு அது சார்பான வெளியீட்டு விஷயங்கள், அதாவது முக்கியமாக நூல் அச்சிட்டு அதை வெளியீடு, அதாவது அச்சிடுற பிரிவோடு இருக்கிறதோட விநியோக பிரிவு என்பது அது சகல பாடசாலைகள் மட்டுமன்றி தான் சார்ந்த சகல நிறுவனங்களுக்கும் விநியோகத்தை இஷ்யூ பண்ற இதாக இருக்கும். ரைட். அதோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நிதி பிரிவு சொல்கின்ற பொழுது தெரியும், தகவல் தொழில்நுட்பம் சார்பான IT சம்பந்தமான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறதோட நிதி பிரிவு அனைத்தையும் இருக்கு. ஸோ ஏனைய சகல திணைக்களங்களுக்கும் சமாந்தரமாகத்தான் இந்த சமாந்தரமாக சகல 6 முக்கியமான பிரிவுகளும் இந்த பிரிவுக்கு இருக்கு. ரைட். தற்போதைய கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகத்தின் பெயர் PN அயிலப்பெருமை என்பதுதான் அதனுடைய கல்வி வெளியீட்டு ஆணையாளர்களுடைய பேராக இருக்கின்றது. ரைட். நீங்க பாத்தீங்கன்னா கல்வி வெளியீட்டு திணைக்களத்துல ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு என்று சொல்லி கமிஷனர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷன் பப்ளிகேஷன் அவர் தான் இருப்பார். இலக்கும் தூரணக்கும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது இது இவ்வாறான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழுதுகின்ற வராது. சில வேளைகள்ல அவங்க இந்த இலவச பாடநூல் விநியோகம் எனும் அரசின் தேசிய கருத்திட்டத்தினை செயற்படுத்துகின்ற நிறுவனம் எது என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ரைட். அவ்வாறு இவ்வாறான கேள்விகளுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு இது ஞாபகம் இருக்க வேண்டும் என்று. எனவே இந்த இலக்குகளை கேட்டு அதை அமல்படுத்துகிற நிறுவனத்துல வேற என்று கேட்கும்போது நீங்கள் குழம்பாமல் அதுக்கான விடைகளை அனுப்ப வேண்டும் என்று தெரிவு செய்ய வேண்டும் என்பதால் தான் இந்த இவ்வாறு உங்களுக்கு விரிவாக தந்து கொண்டிருக்கிறேன். எனவே இதுல மிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இளவல பாடநூல் விநியோகம் அரசின் தேசிய கருத்திட்டத்தை செயற்படுத்துகின்ற அதோட கல்வி செயற்பாட்டுக்கு தேவைப்படும் ஏனைய பாடநூல்கள் துணை சாதனம் என்று சொல்கின்ற பொழுது ஏனைய சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட்ரிஸ் அனைத்தையுமே வழங்கி கல்வி தரத்தை அதோட பண்பு அதிகரிக்கிற மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்வதுதான் இதுல மிஷன் இருக்கு. மிஷன்ங்கிறது சர்வதேச கல்வி அபிவிருத்தி இணைந்ததாக உயர்தரத்திலான கல்வி துணை சாதனங்கள், அதாவது அதனுடைய சகல மெட்டீரியல்ஸையும் உற்பத்தி செய்து விநியோகித்துதான் இதுல மிஷனாக நீங்கள் தொழிற்பாடுகள் என்று போதும் இலவச பாடநூல், அதாவது இப்ப இந்த தொழிற்பாடுகள்ல ஒன்றை போட்டு இலவச பாடநூல் தேசிய விநியோகத்தின் பணிகளோடு தொடர்புடைய அரசு நிறுவனம் எது, காப்போத்த உயர்தர மற்றும் மேல்மட்ட பரீட்சைகளுக்கான தரமான வாசிப்புகளை வெளியிடுகின்ற இந்த பணிகள், அப்ப இதுல ஏதோ ஒன்றை போட்டு வாசித்தல் சாதனங்களில் உற்பத்தி சார்ந்த நிறுவனம் எது, இவ்வாறான கேள்விகளை அவங்க கேட்கலாம் இருந்தாங்க. இப்படி தருவனத்தை அமைச்சு கொள்ளுங்கள். ஏனைய கற்றல் சாதனங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்ற பங்களிப்பை செய்கின்றது. அத்தோடு ஆரம்ப இரண்டாந்தர மற்றும் உயர்கல்விகளின் பயன்பாட்டிற்காக அனுமதிக்கப்பட்ட பாடநூல்களை மொழிபெயர்த்தல், பகிரங்கப்படுத்தல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்தல், வெளியீட்டு உரிமையை பணம் கொடுத்து வாங்குதல், அதாவது சில தேவையான நூல்களை அதனுடைய வெளியீட்டு உரிமங்கள் அதனுடைய ஓதரிடம் இருந்தால், அதாவது அதனுடைய பதிப்பாசிரியர் இருந்தால் அதனை வாங்குகின்ற இந்த உரிமைகள் அந்த இதெல்லாம் செய்யறதுக்கான பணிகளை மேற்கொள்ளும். அதே போல மாணவர் துணை சாதனங்கள், கற்புல, செழிப்புல மற்றும் சாதனங்களை உற்பத்தி செய்ய உங்களுக்கு தெரிந்திருக்கும். விசேட தேவையுடையதற்கான சாதனங்களை உற்பத்தி செய்யற பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் என்று சொன்னாலும் நீங்க அதை கல்வி வெளியீட்டு திணைக்களமா இருக்கு. வாசித்தல் சாதனங்களின் உற்பத்திகளை இது பண்ற வாசித்தலை எவ்வாறு மேம்படுத்துற விஷயங்கள் சம்பந்தமாகவும் அது தங்களுடைய பணிகளை அதை மேற்கொண்டு வர நாங்க அடுத்ததாக தேசிய கல்வி நிறுவனம், அதாவது நிறுவனம்
1985 ஆண்டு இது உருவாக்கப்படுகிறது. ரைட், அது 86 ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய கல்வி நிறுவனம் 1985 சட்டத்தின் கீழ் தான் இது உருவாக்கப்படுகிறது. நாட்டில் கற்றல் விதையை பரப்பும் ஒரு உயர் நிறுவனம் ஆக மிக முக்கியமான ஒரு நிறுவனம். அதாவது கல்வியில் இருக்கிற கற்றல் ஒரு சேத்திரன் மிக்க கற்றலை சகல இடத்திலும் ஸ்ப்ரெட் பண்ணும் ஒரு நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்படுகிறது 86 ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய கல்வி நிறுவனமாகும். ரைட், தேசிய நிர்வாகம் உருவாக்கப்பட்ட பின்பு 1960 ஆண்டில் நிறுவப்பட்ட பாடத்திட்ட மேம்பாட்டு மையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த செயற்பாடுகள் இதன் கீழ் கொண்டு வரப்படுது. ரைட், அப்ப தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்ட பின்பு பாடத்திட்ட மேம்பாட்டு மையம் என்கிறது 1961 ஆண்டுல நிறுவப்பட்டிருந்தீங்க. ரைட், அதை ஆரம்பிச்சு கொள்ளுங்க. தேசிய கல்வி நிர்வாகம் ஆரம்பிப்பதற்கு முன்பு பாடத்திட்ட மேம்பாட்டு மையம் என்கிறதா இருந்தீங்க. அதை இதுக்குள்ள கொண்டு வராங்க. தேசிய ரீதியில் முதன்மை நிலை, இடைநிலை மற்றும் பின் இடைநிலை ஆகிய இந்த நிலைகள், அதாவது இந்த 3 நிலைகளை உள்ளடக்கிய தேசிய பொதுக்கல்விக்கான பாடத்திட்டத்தினை உருவாக்குற பணியை தான் இது செய்யுது. அதாவது இந்த நிறுவனம் தேசிய பொது கல்விக்கான ஸ்கூல் எஜுகேஷனுக்கான பாடத்திட்டங்களை உருவாக்குற பணியை இந்த பணிகள் செய்து வருவது. தேசிய கல்வி நிறுவனத்தின் தற்போதைய பணிப்பாளராக பதவி வகிப்பவர் பேராசிரியர் பிரசாத் சேதுங்க என்பவர் தான் பதவி வகிக்கின்றார். இவர் 13வது பணிப்பாளர் நாயகமா. நீங்க தேசிய கல்வி நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டர் ஜெனரல் பொறுப்பாக இருப்பார். அதோட என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கவுன்சில் ஒன்று, இந்த தேசிய கல்வி நிறுவனத்துக்கு மேற்பட்ட ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும். இந்த கவுன்சில் தான் கூடி அதற்கான விதப்புறங்களோடு இலங்கையினுடைய தேசிய கல்வி திட்டத்தினுடைய அதற்கு இயங்குவதாகவும் சகல தோழர்களையும் முடிவுகளையும் தீர்மானங்களை எடுக்கின்ற பணிகளை இந்த கவுன்சில் செய்யும். அது டைரக்டர் ஜெனரல் அதை நிர்வகிக்கின்ற ஒரு பிரதான நிர்வாகியாக இருப்பார். அதோட அகடமிக் அஃபேர்ஸ் போர்டுங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கின்றது. அதாவது கல்வி விவகாரங்களுக்கு பொறுப்பான போர்டு இருக்கும். இது என்ன செய்யும், கல்வி தொடர்பான பாலிசி சம்பந்தமான டிசிஷன்களை இந்த சபையும் டைரக்டர் இதுக்கு அறிமுகப்படுத்தும். ஆனால் உயர் சபையாக இருக்க போவது கவுன்சிலாக இருக்கும். அகடமிக் அஃபேர்ஸ் போர்டு என்பது நிர்வாகிகள் சார்ந்து அமைக்கப்பட்டிருந்த ஒன்றாக இது காணப்படும். நீங்கள் பொதுவாக தெரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கப்படம் உங்களுக்கு காட்டப்படுகிறது. அத்தனை தெளிவாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் பார்ப்பீராக இருந்தால் இது 6 பிரிவுகளை கொண்டதாக இது அமைகின்றது. நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் மொழி மற்றும் மனித நல சோசியல் சயின்சஸ் சார்பானதாகவும், அதோடு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சார்பாகவும், மற்ற ஆய்வு திட்டமிடல் அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு பிரிவாகவும், அதோட கல்வி சார்பான தலைமைத்துவத்தை விருத்தி செய்கின்ற மற்றும் முகாமைத்துவம் தொடர்பான ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒன்றோடு, அத்தோடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் மற்றும் மாற்றுக் கல்வி சம்பந்தமான ஒரு பிரிவு ஒன்றும், 6வதாக நிர்வாகம், நிதி மற்றும் ஏனைய சார்பான அதாவது நிர்வாகம் சார்பான ஒரு பிரிவினையும் இது கொண்டிருக்கின்றது. ரைட், இந்த இதுல நீங்க பார்ப்பதா இருந்தால் ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் யூனிட் பாடசாலை அடிப்படையிலான அசஸ்மெண்ட்களை மேற்கொள்ளுகின்ற இந்த பணிகளை இந்த தேசிய கல்வி நிறுவனம் செய்யும். அதனை நீங்கள் பார்ப்பதா இருந்தால் இந்த 2 பிரிவுகளும், அதாவது மொழி மற்றும் மனித நடத்தைகள், சமூக விஞ்ஞானம் சார்பான பிரிவும், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சார்பான 2 பிரிவுகளும் இந்த 2 அடிப்படையிலே தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும். தேசிய கல்வி நிறுவனத்தின் இலக்கு மற்றும் விஷன் என்கிறது நீங்கள் பார்க்கிறார்கள் இருந்தால் 21ஆம் நூற்றாண்டு மற்றும் 4வது கைத்தொழில் புரட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய தேர்ட் ஜெனரேஷன் கைத்தொழில் புரட்சி தான் நாங்க இது பண்ணிருக்கோம். 4th ஜெனரேஷன் கைத்தொழில் புரட்சிங்கிற விடயத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக நாட்டின் மூலதனத்தையும் கல்வித்தலைகளையும் உருவாக்குகின்ற பணிகளை செய்கின்ற அந்த செயற்பாடுகளை பாடசாலை பாடத்திட்ட மேம்பாடு, மதிப்பீடு, கல்வியியல் தலையீடு போன்றவற்றினூடாக உருவாக்குவதுதான் இது செய்கிறது. அப்ப குறிப்பாக சொல்ல போனால் பாடசாலை பாடத்திட்டங்கள் மற்றும் கல்வியினூடாக 4வது 4th ஜெனரேஷனை உருவாக்குகின்ற 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்கு முன்கொடுக்கின்ற அந்த கைத்தொழில் புரட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய 4th ஜெனரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணுகின்ற பணிகள் தான் இந்த தேசிய கல்வி நிர்வாகம் இலக்காக கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் அதே விஷனாக பார்ப்பீராக இருந்தால் மூலதன சிம்பிளாக அதே சார்ந்ததாக அதற்கு சார்பானதாக தான் இந்த விஷனும் இருக்கு.
தேசிய கல்வி நிர்வாகத்தின் தொழிற்பாடுகள், நீங்க இந்த சிலைட்டு உங்களுக்கு கிடைச்சது பிறகு சிம்பிளா பார்த்துக் கொள்வீங்கிறதால இந்த இதுக்குள்ள நான் கூடுதலாக மெனக்கடல உங்களுக்கு இது சிம்பிளாக சொல்லிக் கொண்டு போகிறேன். தேசிய கல்வி நிர்வாகத்தை தொழிற்பாடுகளை பார்த்தீங்கன்னா தேசிய பொது கல்விக்கான பாடத்திட்டங்களை உருவாக்குது. உங்களுக்கு இது என்ன போறோம்னா அது கேள்வி வரும். தேசிய பொதுக்கல்விக்கான பாடத்திட்டங்களை உருவாக்குகின்ற பணிகளை மேற்கொள்கின்ற நிறுவனம் எது என்றால் தேசிய கல்வி நிர்வாகம் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஆசிரியர் கல்வி மற்றும் கல்வித்துறை பணியாளர்களின் தரம் மற்றும் தொழில்முறை மேம்பாட்டை உறுதிப்படுத்தல் அது சார்பான. அப்ப இந்த நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த தொழிற்பாடுகளோட சார்ந்து உங்களுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமான கேள்விகளை உங்களுக்கு கேட்பாங்க. திறன்களில் பன்முகத்தன்மை கொண்ட எதிர்கால பணியாளர்களை உருவாக்குதல், 21ஆம் நூற்றாண்டுக்கு உலகளாவிய போக்குகளுக்கு மேற்ப பொதுக்கல்விக்கான தேசிய பாடத்திட்டத்தை கட்டமைத்தல், கல்வி அபிவிருத்திக்கான செயற்பாடுகள் நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றி கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பணிகளோடு பட்டப்பின் படிப்பு டிப்ளமா பாடநெறிகளை பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பாடநெறிகளை நடாத்துகின்ற பணிகளை இந்த தேசிய கல்வியல் நிறுவனம். அப்ப நீங்க இதுகளை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பணிகள் எல்லாம் 6 எழுதுங்க 5 எழுதுங்க கேட்கிற கேள்விகள் பாருங்க. ஏதாவது ஒரு பணி எடுத்து அந்த பணியை செய்கிற நிர்வாகம் எதுதான் கேட்போம். ரைட், அதுதான் நாங்க பார்க்க போறோம். தேசிய கல்வி ஆணைக்குழு 1996ஆம் ஆண்டு தான் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு பற்றிய சட்டம் உருவாக்கப்படுகிறது. தேசிய கல்வி ஆணைக்குழுவானது கல்வித்துறையில் உச்ச கொள்கை உருவாக்கும் அமைப்பாக செயற்படுவதற்கும் கொள்கை பயிற்பாடு மற்றும் ஆராய்ச்சி முதற்தர அதிகாரத்தை கொண்ட நிர்வாகம். அதாவது தெரியும் ஆணைக்குழுக்கள் சுவாதீனமானது. இந்த இலங்கையில் இருக்கின்ற நாங்கள் சொல்லியிருக்கோம் கல்வி சீர்திருத்தங்கள் வர வேண்டும், கல்விக் கொள்கைகள் மாற வேண்டும், அது சம்பந்தமான சகல பரிசீலனைகளையும் ஆராய்ச்சிகளையும் செய்து கொள்கையை பகுப்பாய்வு செய்வதோட இந்த தேசிய கல்வி சார்பான அதாவது கல்வி அமைச்சுக்கு அடுத்தோட அரசுக்கும் அமைச்சரவைக்கும் ஆலோசனைகளை வழங்குகின்ற கொள்கைகளை உருவாக்கு சம்பந்தமான சகல அதிகாரத்தையும் கொண்டுள்ள நிறுவனம் தான் தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி இலக்குகள், தரநிலைகள், ஸ்டாண்டர்ட்ஸ், கல்வியில டார்கெட்ஸ், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட செயற்பாடுகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காக அதிகாரங்களை கொண்டிருக்கின்றது. இலங்கையுடைய கல்விக் கொள்கையில் எவ்வாறு இருக்கிறது, இலக்கு எவ்வாறு இருக்கிறது, ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வாறு இருக்கிறது என்பதோட அதோட இலக்குகளை நிறைவேற்றுறதுக்கான எவ்வாறான செயற்முறைகளை மேற்கொள்ளலாம் என்கிற சம்பந்தமாகவும் அதிகாரங்களை கொண்டுள்ள ஒரு கமிஷன் தான் இது. ரைட், தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவரை நீங்க பாருங்க திருமதி பத்மி ரணவீர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் அல்லது தவிசாளர் என்று நீங்க சொல்லலாம். ரைட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 4, அதாவது அவங்களுக்கு தெரிந்திருக்கும் எஸ்டிஜியுடைய குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் என்கின்ற இது. அதாவது உங்களுக்கு இந்த கேள்விகள் கேட்கப்படும் போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 4 அல்லது கல்வி சார்பாக நேரடியாக இருக்கின்ற எஸ்டிஜி கோல் என்ன என்பதான கேள்விகள் வந்தாலும் நீங்கள் இதைத்தான் பதிலாக இட வேண்டி இருக்கும். ரைட், குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல்ங்கிறதான் குவாலிட்டி எஜுகேஷன் சிம்பிளாக இருக்கும். அதனை விரிவான அந்த கோலுடைய தேவையானது. இலங்கையில் இந்த கோலை செயற்படுத்துற சம்பந்தமாக மதிப்பாய்வு மேற்கொள்ளும் நிறுவனம் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவாகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை கோல், 17 கோல்ஸ்கள் இருக்கின்றது. அந்த கோல்ஸ் இந்த 4வது கோலை செயற்படுத்தும் சம்பந்தமான பணியை பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய கல்வி ஆணைக்குழுக்காக. நீங்க பாப்பீங்க நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் பார்ப்பீங்க. அந்த கமிஷன் அடுத்ததாக சேர்மன் இருப்பார், அதோட தலைவராக இருப்பார். அந்த கமிஷன் தான் முடிவெடுக்கும். அதுக்கு அதிகாரம் பெற்றவராக சேர்மன் இருப்பார். நீங்க பார்ப்பீராக இருந்தால் தேசிய கல்வி குழுவுக்கு என்று சொல்லி இப்ப ஒவ்வொரு கல்வி ஆணைக்குழுவா இருக்கலாம், நீதி சேவை ஆணைக்குழுவாக இருக்கலாம், இலங்கையினுடைய பொது சேவை ஆணைக்குழுவாக இருக்கலாம். எவ்வாறு ஆணைக்குழுக்கும் ஒரு செயலாளர் இருப்பார். அவர் நிர்வாகத்துறை சார்ந்தவராக இருப்பார்கள். அதே நேரம் பார்ப்பீராக இருந்தால் வைஸ் சேர்மன் இன்றைக்கு 2 பேரின் கீழ் அந்த விடயங்கள் சீர்படுத்தப்பட்டு வருகின்றன. நேரடியாக நிர்வாகம் சார்பான விடயங்களை கையாளுகின்றதை செயலாளர் மேற்கொண்டு வருவார். இது நீங்கள் பொது பார்க்கும் ஆய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆணைக்குழுவின் இலக்கு துறநோக்கம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கல்வியின் தரம், பொருத்தப்பாடு மற்றும் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கண்காணிப்பு மற்றும் சான்றிதழ் பத்திரங்களுடன் தேசிய கல்விக் கொள்கை இலக்குகள், திறன் விவரங்கள் மற்றும் கல்வி தகுதிகளின் தரங்களை அமைப்பதில் முதன்மை அமைப்பாக இது செயற்படுகின்றது. அதனுடைய இலக்கு நீங்கள் அதனுடைய தரம் மற்றும் தரத்தை மேம்படுத்துற, அதோட கண்காணிக்கிற
அதோட நீங்க சர்டிபிகேட் பாத்திரங்கள் இருக்கு, பத்திரங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. பத்திரங்களுடைய தேசிய கல்வி இலக்குகளை, இந்த சர்டிபிகேஷன் வழங்குற இதுல குவாலிட்டிஸ, தகுதிகளை, தரங்களை அமைக்கிறதுல முதல் அமைப்பாக இது செயற்படணும்ங்கிறதான் அதுல இலக்காக இருக்கும். விஷயமாக நீங்க பார்ப்பீங்களா என்றால், உள்ளூர் மற்றும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில ஒரு இலங்கை சமூகத்தின ஒரு முற்போக்கான ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு சமூகமாக உருவாக்குறதான் இதுல இலக்காக இருக்கு. அதே வலிமை மாதிரி தான் இந்த கல்வி ஆணைக்குழுவின் தொழிற்பாடுகளை நேரடியாக தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தொழிற்பாடுகளை குறிப்பிட சொல்லிடாது. அதனால எந்த ஏதேனும் ஒரு தொழிற்பாடை குறிப்பிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் தேசிய கல்வி ஆணைக்குழு என்று பதிலளிக்க வேண்டியிருக்கும். தேசிய கல்வி கொள்கை உருவாக்கம் தொடர்பான நிறுவனத்தினை பெயரிடுக. நிறுவனம் யார் என்றால் தேசிய கல்வி குழு. கல்விக் கொள்கை பகுப்பாய்வு மற்றும் ஆராய்ச்சி போன்ற விடயங்களிலே தொடர்புபடுகின்ற கல்விசார் அமைப்பு எது என்றால் தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி இலக்குகள் மற்றும் திறன் கட்டமைப்பு சார்பாக முடிவெடுக்கின்ற, தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரங்களை கொண்டுள்ள அமைப்பு எது என்று கேட்டால் தேசிய கல்வி ஆணைக்குழுவை பதிலிட வேண்டும். கண்காணிப்பு, தர மேலாண்மை மற்றும் வெளியீடு, அதாவது தேசிய கல்வியினுடைய கண்காணிப்பு அல்லது மேலாண்மை அல்லது அதனுடைய தரம் சம்பந்தமான விடயங்களோடும் கல்வி வெளியீடுகளோடும் சம்பந்தப்பட்ட அதிகாரமுள்ள அமைப்பு என்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தேசிய கல்வி ஆணைக்குழுவை பெயரிட வேண்டி வரும். தேசிய கல்வி கொள்கை உருவாக்கம், அத்தோடு ஜனாதிபதிக்கு பரிந்துரை வழங்குகின்ற அமைப்பு எது என்று கேட்டாலும் நீங்கள் இதனை பதிலாக குறிப்பிட வேண்டியிருக்கும். ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்படும் கல்வி தொடர்பான எந்த ஒரு விடயத்திலும் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும். அதோட நாட்டில் மாறி வரும் தேவைக்கேற்ப கல்வி முறைமையை நெகிழ்ச்சி போக்குள்ளதாக செயற்படுத்துவதற்கு அதிகாரம் கொண்டுள்ள அந்த அமைப்பு. அதன் அனைத்து அமைச்சங்களிலும் கல்வி கொள்கையை ஜனாதிபதிக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஆலோசனை வழங்குகின்ற பணிகளை மேற்கொள்ளும். அதுதான் நாங்கள் கல்வி அமைச்சு என்று பார்க்கின்ற வேலை நாட்டில் உள்ள ஆரம்ப நிலை, இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வி தொடர்பான கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் செயற்படுத்துதல் தொடர்பான அனைத்து வித அதிகாரங்களையும் தன்னகத்தை கொண்ட அமைப்பாக இந்த கல்வி அமைச்சு காணப்படுகின்றது. ரைட். அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் 3 வகையான ஆரம்ப நிலை, ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆரம்ப நிலை, இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வி என்று 3 விடயங்கள். இந்த இடைநிலையிலே உங்களுக்கு நான் 2 வகையான விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இன்டர்மீடியட் நிலை என்ற ஒன்று உட்பட. ரைட். எனவே இந்த 3 மிக பிரதானமான விடயங்களையும் தன்னகத்தை கொண்டு அதுக்கான கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்துகின்ற, அத்தோடு வசதிப்படுத்துகின்ற கல்வி அமைச்சர பணி. இலங்கை தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2% குறைவான அளவையே கல்விக்காக ஒதுக்கிறது. சர்வதேச அளவுகோள்களின் படி 4 அல்லது 4% 6% கல்விக்கான ஒதுக்க வேண்டும் என்ற அளவு விட இது மிக குறைவாக இருக்கு. இது அண்மை காலமாக இந்த 2% ஒதுக்குறது பெரிய விஷயம் என்கின்ற ஒரு நிலை தான் உண்மையில இருக்கு. இந்த கல்வியில நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் பாடத்திட்டங்கள், பாடவிதானங்களுக்கு தேவையான அலோகேஷன்ஸ்கள், அதாவது ஒதுக்கங்கள் இந்த 2% கவர் பண்ணப்பட்டிருக்கும். மிக சொற்ப ஒதுக்கங்கள் தான் உங்களுக்கு தெரியும் பௌதிக விருத்திக்காக வழங்கப்பட்டு, எனவே அந்த பௌதிக விருத்தி குறைந்ததாலதான் இது 2% மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பௌதிக விருத்திக்கு அதிகமான முதலீடுகளை இலங்கையில எந்த ஒரு பௌதிக விருத்திக்கும் இலங்கை அரசாங்கம் தற்போது செல்லப்படுவதை குறைத்திருக்கிறது. இலங்கையினுடைய அண்மை காலமான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக 2023ஆம் ஆண்டு இது 1.9% இருந்தது. இலங்கையின் தற்போதைய கல்வி அமைச்சராக நீங்கள் பார்க்கிறார் என்றால் கௌரவ சுஷில் பிரேமஜெயந்த கல்வி அமைச்சராக இருக்கின்றார். இலங்கையுடைய முதலாவது கல்வி அமைச்சர் தெரியும் ரன்னகரா 1939-40 காலப்பகுதியில இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலங்கையுடைய இலவச கல்வியோடு கல்வி விருத்தினுடைய ஒரு பொற்காலமாக அந்த காலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் சுதந்திரம் பெற்றதன் பிறகு இலங்கைய கல்வி அமைச்சர் ஏஇ நுகாவெல ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட். ஏன் நீங்கள் பார்ப்பீங்களா என்றால் இந்த கல்வி இதனுடைய கட்டமைப்பு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கல்வியினுடைய கட்டமைப்பை நான் உங்களுக்கு மிக தெளிவாக காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ரைட். நீங்கள் பார்த்தீர்களா என்றால் முதலாவது மிக அதாவது ஜனாதிபதி நேரடிகளாக இது பண்ணி வந்து உங்களுடைய பழைய கிளாஸஸ் நான் போட்டிருந்தேன். நீங்கள் குறிப்பிட்டு நோட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இலங்கை அதாவது உயர்கல்வி அமைச்சினுடைய நீங்கள் செயலாளராக, இலங்கையுடைய உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செயலாளராக ஜேஎம் திலக்க ஜெயசுந்தர என்பவர் இருக்கின்றார். ரைட். ஜெயசுந்தரன் என்பவர் மிஸ்ஸஸ் அதாவது செல்வி ஜேஎம் திலக்க ஜெயசுந்தர் என்பவர் தான் இலங்கையினுடைய
உயர்கல்வி அமைச்சருடைய செயலாளர். இது கல்வி அமைச்சருடைய செயலாளர் அல்ல, நான் சொல்வது உயர்கல்வியினுடைய அமைச்சருடைய செயலாளர். ரைட். நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இலங்கையினுடைய கல்வி அமைச்சருடைய செயலாளராக நீங்கள் பார்ப்பது எம்.என். ரணசிங் என்பவர் தான் இவங்களுடைய கல்வி அமைச்சருடைய செயலாளர். இந்த இரண்டு பேரை உங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை, நீங்கள் இது பண்ணிக் கொள்ளுங்கள். கல்வி அமைச்சரின் இலக்கும் துர்நோக்கம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மிகச் சரியாக செயற்படுத்துவதன் மூலம் இலங்கையின் உயர்கல்வி முறையை மாணவர்கள் ஏனையிருக்கும் திருப்திகரமான மாற்றுதல் இந்த நோக்கை அடிப்படையாக கொண்ட நிறுவனம் எது என்று கேட்டால் கல்வி அமைச்சாக இருக்கு. உயர்கல்வியில் மிகச்சிறந்து விளங்கும் சர்வதேச மையமாக இலங்கையை மாற்றுவதால் என்னுடைய விஷனாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வளமையை பார்த்தால் கல்வி அமைச்சின் துணை பார்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின் பரந்த நோக்கங்களுடன் கல்விக் கொள்கையினை விளக்குதல் என்று சொல்கின்ற பொழுது அவ்வாறு வந்தால் நீங்கள் கல்வி அமைச்சை குறிப்பிட வேண்டி இருக்கும். தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தல் மற்றும் நவீனமயப்படுத்தல் தொடர்பாக தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கருத்துக்களை பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளல் இந்த கல்வி அமைச்சுடைய ஒரு அடிப்படை செயற்பாடாக இருக்கும். தேசிய கல்வி இலக்குகள் மற்றும் கொள்கைகளுக்கேற்ப கல்வி நடவடிக்கைகளை திட்டமிடல், செயற்படுத்தல், கண்காணித்தல் மற்றும் முன்னேற்றங்களுடைய பிரதான செயற்பாடாக இருக்கும். கல்வி அபிவிருத்தி தொடர்பாக இருதரப்பு பலதரப்பு வெளிநாட்டு தொடர்புகளை பராமரித்தல், அதோட பிராந்திய சர்வதேச அமைப்புகளுடன் ஒத்துழைப்போட இலங்கையினுடைய கல்வியை டெவலப் பண்றது பணியாக இருக்கும். ரைட். வெளிநாட்டு நிதியுடைய அமலாக திட்டங்களை செயற்படுத்துறது நோக்கமாக இருக்கும். கல்வி அபிவிருத்திக்காக ஆய்வுகளை மேற்கொள்றது, அதனுடைய முடிவுகளை செயற்பாடுகளை இது அமுல்படுத்துறது, பொதுக்கல்வியின் தரமான அமலாத்திற்கு தேவையான மனித வலுவை விருத்தி செய்யறதுதான் இதனுடைய பிரதான பணிகளாக இருக்கும். குறிப்பான விருத்திகளை பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுக்கல்வியின் தரத்தை நிர்ணயித்தலும் அதனை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலும், பாடசாலைகள் மற்றும் வேறு கல்வி நிலையங்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தல், கல்வி முகாமை செய்தல், செயற்றிட்டங்களை செயற்படுத்தும் போது மாகாண கல்வி அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், தேசிய அளவில் பாட புத்தகங்கள் சீருடைகள் என்பவற்றின் தேவைகளின் பொருட்களையும் மேனேஜ் பண்ற, அதாவது பல்வேறு நிறுவனங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதை மேனேஜ் பண்ற வேலையில பார்க்கும் இந்த கல்வி அமைச்சு. தேசிய மட்ட சான்றிதழ் வளங்களுக்கான பரீட்சைகள், பாடத்திட்டங்கள் மற்றும் திறன் பரீட்சைகள் கொண்டு முகாமை செய்யும். வேற வேற இதுகளுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தாலும் இதனுடைய அதிகாரம் கொண்ட அமைப்பு இதுதான். ரைட். கல்வி நிர்வாகம் தொடர்பாக நாங்கள் கிழக்கு மாகாண சார்பான சில தகவல்களை உங்களுக்கு தாரேன். கல்வி நிர்வாகம் தொடர்பாக கிழக்கு மாகாண தகவல்களின் அடிப்படையில நீங்க பார்க்கிறாங்க. கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர் கல்வி ரீதியாக அவர் கொண்டுள்ள அதிகாரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் மாகாண அமைச்சினுடைய செயலாளர்களை நியமிக்கிற பணிகளை, அது எந்த ஒரு அமைச்சின் செயலாளராக இருந்தாலும் நியமிக்கின்ற அதிகாரம் கொண்டவராக இருப்பார். அந்த அடிப்படையில கல்வி அமைச்சருடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பான செயலாளரை நியமிக்கின்ற பணிகளை கிழக்கு மாகாண ஆளுநர் எந்த ஒரு ஆளுநரும் அந்த பணியை கொண்டிருப்பார். எனவே கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் என்ற பொழுதோ உங்களுக்கு MWG திசாநாயக்க என்பவர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்களால் நம்மையிலே நியமிக்கப்பட்ட புதிய கல்வி அமைச்சின் செயலாளராக காணப்படுகின்றார். அவர் இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தவராக திசாநாயக்கா அவர்கள் காணப்படுகின்றார்கள். கிழக்கு மாகாணத்துடைய நிலப்பரப்பு என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது 9361 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் கிழக்கு மாகாணம் சார்பாக என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே கிழக்கு மாகாண நிலப்பரப்பு 9361 கிலோமீட்டர்ஸ், கிழக்கு மாகாணம் நீர்ப்பரப்பு 635 கிலோமீட்டர்ஸ். பரப்பு அடிப்படையில் இலங்கையில் 2வது இடத்தில் காணப்படுகின்ற மாகாணமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தை குறிப்பிடலாம். பெரிய மாகாணமாக இது 2வது இடத்திலே காணப்படுகின்றது. கிழக்கு மாகாண தலைநகரம் திருவண்ணாமலை, கிழக்கு மாகாணத்தின் பெரிய நகரம் என்ற அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்தின் பெரிய நகரம் என்கிற முறையிலே கல்முனை தான் மிகப்பெரிய சிட்டியாக காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தின் தபால் குறியீட்டு வரிசை என்கின்ற போது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 30,000 ஆரம்பித்து 33,000 வரையில் அது குறை, 33,000 செல்லாது. அதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தபால் குறியீடு 30,000 33,000 வரை, 33,000 இல்லை. கிழக்கு மாகாணத்தின் உத்தியோகபூர்வ மொழிகள் என்கின்ற பொழுது தமிழ், சிங்கள மொழிகள் உத்தியோகபூர்வ மொழிகளாக இருக்கும். ஆனால் கிழக்கு மாகாணத்துடைய நிர்வாக மொழியாக தமிழ் மொழி காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்துடைய நிர்வாக மொழியாக. அத்தோடு
ஜுடிஷியல் லாங்குவேஜாகவும் உங்களுக்கு தெரியும் நீதி சார்ந்த மொழியாகவும் தமிழ் மொழி இருக்கும். இந்த இரண்டு மொழியும் உத்தியோகபூர்வ மொழியாக இருந்தாலும் அதிகமாக தமிழ் மொழி தான் கிழக்கு மாநிலத்தில் பயன்பட்டு வருகின்றது. எனவே நிர்வாக மொழிகள் இரண்டு மொழிகளும் தமிழ் மற்றும் தமிழ் மொழி காணப்படுகின்றது. கிழக்கு மாநிலத்தின் மாவட்டங்கள் 3 மாவட்டங்களை காணலாம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள கல்வி வலயங்கள் என்று சொல்கின்ற பொழுது 17 கல்வி வலயங்கள் கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றன. ரைட், அதிலே நீங்கள் பார்க்கிறாய்ந்தால் 5 கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலே தலா 5 கல்வி வலயங்கள் காணப்படுகின்றன. ரைட், அதாவது அம்பாறையிலே 7 கல்வி வலயங்கள் காணப்படும். கிழக்கு மாகாணத்தில் உள்ள கல்வி கோட்டங்கள் மொத்தமாக 48 கல்வி கோட்டங்கள் கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றன. கிழக்கு மாநில தேசிய பாடசாலைகள் 42 2021 தரவுகள் தான் இது. இவ்வாறான தரவுகள் நீங்கள் உங்களுக்கு கேட்டால் 42 எழுதுங்கள், இஷ்யூ இல்லை. கிழக்கு மாநிலத்தில் உள்ள மாகாண பாடசாலைகள் 1075 மாகாண பாடசாலைகள் கிழக்கு மாகாணத்திலே உள்ளன. தேசிய பாடசாலைகள் 42. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கல்வி வலயங்கள் 5. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கோட்டங்கள் 14 கோட்டங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்றன. மொத்தமாக கல்வி கோட்டங்கள் 42. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 14 கோட்டங்கள் இருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்வி வலயங்கள் 7. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்வி கோட்டங்கள் அதாவது கோட்ட கல்வி பணிமனைகள் 21. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வி வலயங்கள் 5. அதனுடைய கோட்டங்கள் 13ஆக காணப்படுகின்றது. எனவே கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான பாடசாலைகளை கொண்டுள்ள வலயமாக கல்வி வலயமாக அம்பாறை கல்வி வலயம் காணப்படுகின்றது. கிழக்கு மாநிலத்தில் குறைவான பாடசாலைகளை கொண்ட கல்வி வலயமாக திருகோணமலை வடக்கு கல்வி வலயம் காணப்படும். இவ்வாறான கேள்விகள் எல்லாம் ஏதோனும் ஒன்று உங்களுக்கு கேட்கப்படலாம். அதிகமானவர்கள் தேடி கற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கு. நீங்கள் இதை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த கல்வி வலயங்கள் தோட்டக்கல்வி பணிமனைகள் கல்வி பணிமனைகள் சம்பந்தமாக உங்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் தந்திருந்தோம். எனவே இதனுடைய முதல் கிளாஸ் கிழக்கு மாநிலத்துடைய கல்வி வலயங்கள் என்று நாங்கள் பார்க்கின்றதில் ஒரே பார்வையில் எங்களுக்கு தந்திருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா மூதூர்கன்னியா, கந்தரா, சிங்கோமலை, திருவோணமலை ஆகிய 5 கல்வி வலயங்கள் திருவோணமலையிலும், வெட்டிக்குளோவிலே பட்டிருப்பு, மட்டக்களப்பு மற்றும் மட்டக்களப்பு மத்தி மற்றும் மட்டக்களப்பு மேற்கு அத்தோடு கல்குடா ஆகிய 5 கல்வி வலயங்களும், அம்பாறையிலே பார்த்தீங்கன்னா திருக்கோவில், அக்கரைப்பற்று, கல்முனை, சம்மாந்துறை, அம்பாறை, தெய்யத்தக்கண்டிய, மகோயா என்கின்ற 18வது வலயமாக நான் நினைக்கிறேன். பொத்துவில் கல்வி வலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தால் கூட அதனுடைய கல்வி வலயமாக இன்னும் அது ஸ்டேட் பண்ணப்படவில்லை என்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண பாடசாலைகளின் தரவுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுதான் பாடசாலை ரீதியாக இருக்கின்ற தரவுகள். ரைட், 40 மொத்தமாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இனத்துவ ரீதியாக பாடசாலையினுடைய அமைப்புகள் மொத்தமாக 1113 பாடசாலைகளை கொண்டிருக்கின்றன.